முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய உறவை நீத்துக் கொண்டு இதை மனதார தொடு. நீ உன்னுடைய கணவரின் அன்பிற்காக ஏங்குகின்றாய். நீ கேட்ட அன்பு அவரிடமிருந்து உனக்கு கிடைக்கவில்லை. நீயும் ஒவ்வொரு நாளும் அவர் மாறுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாய். அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார், பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய் தங்கமே. உன்னுடைய உறவு நிச்சயம் மாறி விட்டது. திருமணம் ஆன புதிதில் உன்மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. அன்பு குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய். ஆனால் அது அப்படி அல்ல பிள்ளையே. திருமணம் ஆன புதிதில் எதுவும் தெரியாதது போல் ஒரு உணர்வு. ஆனால் இப்பொழுது எல்லை மீறிய கஷ்டம் வரும்பொழுது வேலையின் காரணமாக அன்பு குறைந்து விட்டதாக நீ நினைக்கின்றாய். ஆனால் நிச்சயம் இல்லை தங்கமே. உன்னுடைய உறவு உன்மேல் உண்மையான பாசம்தான் வைத்திருக்கின்றது. நான் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தேன். எனவே இதில் நீ சந்தேகம் சொல்வதை நம்பு. அவரும் உன் மீது உண்மையான பாசம் வைத்து உள்ளார். ஆனால் அதை வெளிக்காட்டுவது எப்படி என்று தான் அவருக்கு தெரிவதில்லை. பேசினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் தான் அவரும் உன்னிடம் பேசாமல் இருக்கின்றார். அவரும் உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு தான் இருக்கின்றார். உனக்கு நான் அமைத்து கொடுத்தது சிறப்பான வாழ்க்கை. நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிகமாகவே உள்ளது. நிச்சயம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் வாழ்வீர்கள். அப்பா எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பேன். அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காப்பாற்றியும் தீருவேன். உன்னுடைய உறவை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். இன்றவனுக்குத்தான் தெரியும் மூச்சின் வேகம். உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்து கேலி செய்யும் சோம்பேறிகளின் எண்ணங்களுக்கு ஏன் நீ செவி சாய்க்க வேண்டும்? அவ்வாறு சாய்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்த்து கொண்டே இரு. நான்